நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம், நல்ல உற்சாகமான இருதயத்துக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் ஆண்டவர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். கவனமாக இருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்க போற காரியம் என்ன அப்படின்னா, குழம்பாதே அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் அமர்ந்திருக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் அநேகரிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா குழப்பம். குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்தை குறித்து குழப்பம், வேலையை குறித்து குழப்பம், பிள்ளைகளை குறித்து குழப்பம், பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து குழப்பம், அல்லது ஊழியத்தை குறித்து குழப்பம், அல்லது நம்மளை பரிகாசமாக பேசுகிறவங்களை குறித்து குழப்பம். எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம். எதிர்காலம் அப்படி இருக்குமா, எதிர்காலம் இப்படி ஆயிருமா, அவங்க சொல்கிற மாதிரி நடந்துருமா, இப்படி குழம்பிக்கொண்டே இருக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தை நீ பேசு, இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை நான் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ பேசு அப்படின்னு ஆண்டவரின் உள்ளத்தில் உணர்த்தபடினால நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். குழம்பாதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கேட்கும்போது இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் மாறி போக வேண்டும். இனி குழம்பினவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேலே நேசம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களோடு கூட ரொம்ப பட்சமாக பேசுகிறாரு, குழம்பாதே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். நான் வாசித்த அருமையான சங்கீதத்தில் தாவீது இப்படியா சொல்கிறாரு, என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் உள்ளம் என்ன செய்கிறதா, குழம்பி அலைகிறது. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க குழம்பி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. இயற்கையான விதத்தில் அவங்கள பார்க்க முடியாது. ஒரு காரியத்தை செய்தால் இன்னொரு காரியத்தை யோசித்து கொண்டே செய்வாங்க. அதில் ஒரு தடுமாற்றம், அதில் ஒரு சரியான ஒரு தன்மையை பார்க்க முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இனி குழம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஸ்தோத்திரங்க வாழ்க்கையில் சரிவர நீங்கள் செயல்படுத்த கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். நாம் குழம்புகிறவர்களாக இருப்பதினால நம்மை சார்ந்தவர்களும் குழம்பி போவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குழம்பி போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேவன் உங்களை குறித்து அவர் வேதனை அடைகிறவராக இருக்கிறார். இந்த அழகான உலகத்தில் அருமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறேன், நீ ஏன் குழம்பிக்கிட்டு இருக்கிற? உன்னை கட்டி எழுப்ப நான் வல்லவராக இருக்கிறேன், உன்னை வழிநடத்த நான் வல்லவராக இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற திட்டத்தை உனக்காக நான் செயல்படுத்த ஆயத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறேன், நீ ஏன் குழம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் தைரியப்படணும், குழம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்களை வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்து அதில் வளரக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த அருமையான தாவீது குழம்புகிறதுனான சில காரியங்களை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிட்டு, குழம்பக்கூடாது, குழம்பாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இதே அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தாவீது சொல்கிறாரு, என் பலன் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டு விலகிட்டு அப்படிங்கிறாரு. அவர் குழம்புகிற போது, அவர் குழம்பி கொண்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என் பலன் என்ன செஞ்சிருச்சு, என்னை விட்டு விலகி அது போயிடுச்சு அப்படிங்கிறார். சிலர் சொல்கிறாங்க, முந்தி இருந்த மாதிரி நான் பலனா இல்லை, முந்தி எவ்வளோ பலசாலியாக இருப்பேன்,
இப்போ எனக்கு பலனே இல்லை, என்னன்னே தெரியல. சில ஆட்கள் நான் சொல்கிறத கேட்குறேன், என்னமோ எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இன்னும் தேவனை குறித்து அறியாமல் இருக்கிற உங்களை பார்த்தான்னு சொல்கிறேன், எனக்கு யாரோ என்னமோ பண்ணுறாங்க, யாராவது ஏதாவது சொல்லி போட்டிருப்பாங்க, ஏதோ உனக்கு யாரோ பண்ணுறாங்க போலுக்கு அப்படின்னோடனே இவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டே இவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணுறாங்க, அதான் என்னுடைய சரீரத்தில் பலனே இல்லை, என்னெல்லாமோ நடக்குது, இப்படி குழம்பிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அறிக்கையிடவே கூடாது, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஒருபோதும் சொல்லவே கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. சரி, கவனிங்க. அப்போது என் பலன் இல்லையேன்னு சொல்லி இன்றைக்கி பலர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சேன், நல்லா உழைப்பேன், ஆனால் இப்போ எனக்கு பலன் இல்லையே, அது எதனால், எப்படி ஆச்சு, இப்படிலாம் குழம்புகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குழம்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் அவர் சொல்கிறார் பாருங்கள், அடுத்த காரியம் சொல்கிறார், என் இருதயம் ஸ்தோத்திரம், என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் குறைஞ்சது தெரியலையே, எதனால் இருக்கும், அதனால் இருக்குமா, இதனால் இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அதை நான் செஞ்சனே, இதை செஞ்சனே, குழம்பிக்கிட்டே இருக்கிறது. என் கண் பார்வை சரியில்லையே, நம்மளாவே ஒரு காரியத்தை முடிவு பண்ணிக்கிடுறது, இப்படி தான் இதுதான் அப்படின்ட்டு. இல்லைங்க, குழம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடியவங்களாக இருங்க, குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். குழம்புவதனால என்ன நடக்க போகுது, குழம்பிக்கொண்டே இருப்பதனால என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க, குழம்பிக்கொண்டே இருக்கிறதுனால என்ன முடிவை ஸ்திரமாக எடுக்க முடியும், நிச்சயமாக முடியாது. அது ஒவ்வொரு குழப்பத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நல்லவர். முதலாவது அவர் சொல்கிறார், என் பலன் என்னை விட்டு விலகிட்டு, என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு அப்படிங்கிறார். மூணாவது 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு என்ன செஞ்சிருக்காங்க, விலகுகிறார்கள். என்னுடைய சிநேகிதர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வாதையை கண்ட உடனே அவங்க விலகிட்டாங்களே. ஐயோ, ஏன், எதனால, எனக்கு எவ்வளோ டியர் ஃப்ரெண்டு, எனக்கு எவ்வளோ உயிர் சிநேகிதங்க, என்னுடைய தோழர் எவ்வளோ எனக்கு தோள் கொடுத்தவங்க, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு வாதை வருது, அப்போ அவங்க என் கூட நிற்பாங்கன்னு நினைச்சனே, ஆனால் விலகி இருக்கிறாங்களே, ஏன், என்ன காரணம், நான் என்ன பண்ணுறேன் கேட்பாங்க சிலவங்க போய், நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு, ஏன் என் கூட நீங்கள் நிற்க மாட்டேங்கிங்க, ஏன் என் கூட நீங்கள் ஸ்தோத்திரம் தோள் கொடுக்க மாட்டேங்கிங்க, இப்படிலாம் குழம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அதை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுமொழி தான் உங்களோட பேசுகிறாரு. 4ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தில், என் இனத்தாரும் தூரத்தில் என்ன செய்கிறார்கள், நிற்கிறார்கள். என் இனத்தார் என்றால் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், என் குடும்பத்தில் ரொம்ப சம்பந்தமானவர்கள், என்னுடைய இரத்த பந்தம் உள்ளவர்கள், எனக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் எப்படி இருக்காங்கன்னா தூரமாக இருக்கிறாங்க. என் பக்கத்தில் வர்றதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு காலத்தில் அவங்க எவ்வளோ நெருங்கி இருந்தாங்க, ஒரு காலத்தில் அவங்க எவ்வளோ என்னோடு கூட அட்டாச்சாக இருந்தாங்க, இன்னைக்கு என்ன அவங்க தூரமாக வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க தானே, இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க தானே. ஆண்டவர் இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய வார்த்தையை, உங்களுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இப்படி தான் உலகம் இருக்கும், இப்படி தான் தோழர்கள் இருப்பாங்க, இப்படி தான் சிநேகிதர்கள் இருப்பாங்க, இப்படி தான் இனத்தார் இருப்பாங்க. நீ குழம்பக்கூடாது, நீ குழம்பி உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடாது, உன் தரிசனத்தை நீ இழந்து போகக்கூடாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற திட்டத்தை நீ தொலைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. கவனமாக கேளுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை என்ன செய்கிறார்கள், யோசிக்கிறார்கள். பாருங்க,
என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு என்ன வைக்கிறாங்களா? கண்ணிகளை வைக்கிறாங்க. ஐயா, எனக்கு கண்ணிகளை வைக்கிறாங்க. என் உயிரை எடுக்கணும், என் உயிரை வாங்கிடணும்னு சொல்லி எத்தனையோ திட்டங்களை வகுக்கிறாங்க. ஆமாம், பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை தான் பேசுகிறாங்க, வஞ்சனைகளை யோசிக்கிறாங்க. இவனுக்கு அதை பண்ணிடுவோமா, இதை பண்ணிடுவோமான்னு இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி இதெல்லாம் அவர் அறிந்து கொண்டு இதை வச்சு மனசில் வச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறார். இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் சதி திட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக பலவிதமான திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பெருகியிருந்தா அதை கண்டு நீங்கள் குழம்ப வேண்டாம். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு தைரியப்படும்படி உங்களோடு பேசுகிறேன். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிலாம் குழம்புவீங்கன்னா, இப்படிப்பட்ட கேட்டகரியெல்லாம் நீங்கள் குழம்புவீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரத்தில் அழகாய் தாவீது ஒரு 3 காரியங்கள் அவர் அறிக்கையிடுறார். முதலாவதாக ஸ்தோத்திரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு, நீர் எனக்கு என்ன கொடும், மறு உத்தரவு கொடுப்பீர் சொல்றாரு. குழம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷன் இப்பதான் சரியான வார்த்தையை பேசுறார். குழம்பிக்கிட்டு இருக்கிற நீங்க சொல்ல வேண்டிய சரியான வார்த்தை என்ன? கர்த்தாவே உமக்கு நான் என்ன செய்றேன், காத்திருக்கிறேன்ப்பா, உமக்கு நான் காத்திருக்கிறேன், நான் குழம்ப மாட்டேன். நீங்க என் காரியங்களை அனைத்தையும் அறிந்திருக்கீங்க, என்னுடைய சூழ்நிலைகளை அனைத்தையும் நீங்க பார்க்கிறீங்க, நான் உமக்கு காத்திருக்கிறேன். என் ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு என்ன செய்வீர், கொடுப்பீர், நான் நம்புற ஆண்டவரே சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்கப்பா. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய நண்பர்கள், என் இனத்தார், இவர்களெல்லாம் என்னை விட்டு விலகி தூரமாக இருக்கும்போது, என் கண்களில் ஒளி முதராய் இல்லாமல் இருக்கிறது என்று நான் யோசிக்கும் போது, ஓ என்னுடைய பலன் என்னை விட்டு விலகி போனதா என்று நான் நினைக்கும் போது, நான் ஒன்றை நான் யோசிக்கிறேன், கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு அருள்வீர், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று நான் உம்முடைய சமூகத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் சொல்லி அறிக்கை கூடக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிறது. யோசிங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை உங்களை விட்டு எடுத்து போடும். முதல் காரியம், உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர் ஆண்டவரே, இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வருவேன் ஆண்டவரேங்கிற வார்த்தையை கன்வியூஸ் பண்றாரு பாருங்க, அறிக்கையிடுறாரு பாருங்க. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், கீழே உள்ள வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், எனக்கு நீர் என்ன செய்யாதையும், தூரமாக இராதையும் ஆண்டவரே. முதல்ல சொல்றாரு உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு என்னை நீர் என்ன செஞ்சிடக்கூடாது, கைவிட்டுறவே கூடாதப்பா, என்னை விட்டு நீங்க தூரமா போயிடக்கூடாதப்பா, எனக்கு உரிமையானவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஒரு உறவுகள் அல்ல, இனத்தார் அல்ல, தோழர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, என் பலன் அல்ல, என் கண்களின் ஒளி அல்ல, எனக்கு நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கைவிடாதையும், ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகாதையும். எவ்வளவு ஒரு உரிமையான வார்த்தை அல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? குழம்புகிற நீங்க இந்த வார்த்தையை அறிக்கையிட முடியுமா? நீங்க அறிக்கையிடணும்னு கர்த்தர் பேசுற. ரெண்டாவது, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டு தூரமாக போயிடாதீங்கப்பா, என் அருகிலே நீங்கள் இருக்கணும், என் கூடவே இருக்கணும், என் கையை பிடிச்சுக்கிடணும், என்னை விட்டுறவே கூடாது ஆண்டவரே. சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உரிமையாக சொல்லுகிறீங்களா? யோசிங்க. மூன்றாவதாக 22ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். என் ரட்சிப்பாகி ஆண்டவரே, எவ்வளோ ஒரு ஆணித்தரமான வார்த்தை. எனக்கு நீங்க தான் ரட்சிப்பு ஆண்டவரே, மனுஷன் கிடையாது, வேற எந்த ஒரு முக்கியமான ஆட்களும் கிடையாது, எனக்கு நீங்க தான் ரட்சிப்பு. நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேனே, இந்த காரியத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் நீங்க தான்ப்பா, எனக்கு நீங்க சகாயம் பண்ண தீவிரிங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சகாயம் பண்ண தீவிரிங்க ஆண்டவரே. நான் அறிக்கை இடுகிறேன், என் ரட்சிப்பின் ஆண்டவர் நீங்கப்பா, என் ரட்சிப்பின் தேவன் நீங்கப்பா. 3 காரியங்களை நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் குழப்பத்தில் நீங்கள் விடுதலை ஆவீங்க. உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே,
என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, தூரமாகாதையும் ஆண்டவரே, என் ரட்சிப்பாகி ஆண்டவரே, எனக்கு நீ சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் குழம்ப மாட்டீங்க. உங்கள் குழப்பத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்கள் குழப்பத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வார். உங்களுக்கு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. குழப்பத்துக்கு காரணமாக இருக்கிற அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆண்டவரே பலமுள்ள காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் இறங்குவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் 3 காரியங்களை நம்முடைய சமூகத்தில் தாவீதை போல அறிக்கையிடும்போது அதை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளத்தை நீங்கள் ஆண்டவரே கொண்டு வர ஜெபிக்கிறப்பா, கட்டளையிட ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் இருதயத்தில் என்னோடு கர்த்தர் பேசினார் என்று தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுங்க. பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே படிப்பை குறித்து, வேலையை குறித்து கலங்கி கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் இந்த வார்த்தையின் மூலம் விடுவிக்க ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, ஜாசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.